ஹலோ குட் மார்னிங். ஹாய் எவ்ரி ஒன். வணக்கம். என் பெயர் ஜீவிதா. என்னுடைய ஹஸ்பண்ட் பெயர் குமரன். என்னுடைய மகன் பெயர் கிஷோர் கண்ணா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷார்ட்டாக JK7 ஃபேமிலி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. என்னடா இவ பேசிக்கிட்டே இருப்பா, என்னடா பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு லைஃப்பில் ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் அது ஒரு கனவு தான். அது இன்றைக்கி நம்ம பிறந்தோம், நாளைக்கு வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி நம்ம இருக்கோம், நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கிறப்ப நம்ம இருக்கோமான்ற லைஃபே தெரியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் வாழ்க்கை எல்லாத்துக்குமே ஓடிக்கிட்டே இருக்குது, நேரமும் காலமும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதிகமாக இப்போ பார்த்த ஃபேமிலிக்கே தான் நீங்கள் பண்ணுறீங்க. புதுசாக ஒருத்தவங்க உருவாகுறாங்க அப்படின்றப்ப அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். நீங்கள் என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், யூடியூப் சேனலில் ஒரு லெவலுக்கு வர முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க பார்த்தவங்க அவங்கள மட்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. இந்த புதுசாக வராங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் எந்த ஒரு சப்ஸ்கிரைப்பும் கொடுக்க மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் யாருடைய மனசையும் புண்படுத்தும்படி சொல்லலை. நானும் உங்களில் ஒருவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே ஒரு கனவோடு தான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஒரு டைம் பாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேட்டால், இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோ போடுறேன். எதுக்கோசரம் நான் இந்த வீடியோ போடுறேன், எனக்கு பிடிச்சதை நான் எல்லாத்துக்கும் பகிரணும். அது மட்டும் இல்லை, என்னுடைய செல்ஃபிஷுக்கோசரமோ என்னுடைய சுயநலத்துக்கோசரமோ இதை நான் அப்லோட் பண்ணலை, ஓகேங்களா. நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுத்துகிறோம். ப்ளஸ் நீங்களும் அதை பார்த்து ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ டென்ஷனில் வருவீங்க, அந்த யூடியூப் ஆன் பண்ணுறப்ப அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறப்ப ஏதோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் அந்த மைண்ட் ரிலாக்ஸுக்கோசரம் தான் இப்போ நீங்களுமே பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இதில் 1000 சப்ஸ்கிரைபர் தாண்ட மாட்டோமா, லைஃப்பில் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லாருமே இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமே பண்ணனா ஒரு ஆசை தான். அப்போ ஒரு 1000 பேரை தாண்டணும் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லைங்களா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை மக்களுக்கு எல்லாத்தையும் காட்டணும், போகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கோசரமாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், ப்ளஸ் நம்ம 4 பேர் முன்னாடி ரீச் ஆகணும், நம்மளுடைய புகழ் எல்லாத்துக்கும் தெரியணும். அப்படி ஏதோ ஒரு காரணத்து மூலயமா அவங்க அதை வெளிப்படுத்த நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் நினச்சி இப்போ இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு 10 விரல் இருக்குது, 10 விரலை கை தட்டினா தான் ஓசை வரும். ஒரு விரல் மட்டும் தட்டினா ஓசை வருங்களா, வராது இல்லைங்களா. அந்த 10 விரலும் நீங்கள் தான், மக்கள் தான், நண்பர்கள் தான், தோழிகள் தான், தோழர்கள் தான், சிறுவர்கள் எல்லாமே சொல்கிற மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் அனைத்து பெரியவர்களையும் மதித்து சொல்கிறேன். அனைவருக்கும் புதுசாக ஓப்பன் பண்ணுற அனைத்து சேனல்களுக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸை காட்டினா மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணுவீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, ஷேர் பண்ணுவீங்களா, அது கிடையாது. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை நமக்கு அது கிடையாது. ஏதோ ஒரு 5 நிமிஷம் நாங்கள் எடிட் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, அதுக்கோசரம் எங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு JK7 ஃபேமிலி எங்களுடைய சேனல் வளரும். அது மட்டும் இல்லை, இயற்கையான காட்சிகள், மருத்துவ சம்பந்தப்பட்ட அனைத்து மூலிகைகளை பற்றியும் நான் போடுவேன் விரைவில். உங்களுடன் ஒருவராக. இது என்னடா இந்த ஒரு பூஞ்செடியே காட்டிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நாங்கள் ஒரு புது வீடு கட்டணும். என்னுடைய புது வீட்டுக்கு நான் எனக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே நேச்சுரல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நேற்று பார்த்தீங்கன்னா 3 ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தேன். உண்மையாலுமே நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து பேசணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த வீடியோவே நான் எடிட் பண்ணேன். ஒரு ரோஸ் செடியே காட்டினேன்னு போர் அடிக்காதுன்னு யோசிக்காதீங்க. நான் பேசுனதை கொஞ்ச நாச்சும் காதில் வாங்கிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ரோஸ் செடி எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா நான் தியாகதுர்கத்தில் ஒரு நர்சரியில் தான் இந்த ரோஸ் செடி வாங்கினேன். பட் எனக்கு ரேட் கொஞ்சம் ஹையாக தான் ஃபீல் பண்ணேன். பட் இருந்தாலும் பார்க்க அழகாக இருந்துச்சு இல்லைங்களா, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டை பற்றி யோசிக்கல. இந்த செடியும் இந்த பாட்டும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து கொடி ரோஸுன்னாங்க. இது எல்லோ கலர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கலர் பிடிச்சிருந்ததால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தான். இது நல்லா டார்க்காக ரொம்ப அழகாகவே இருந்தது. எல்லா செடியுமே ரொம்ப அழகாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா தியாகதுர்கத்திலிருந்து ரிஷிவந்தியம் போகிற வழியில் ஒரு நர்சரி ஒன்று இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்கா ரெகுலராக எங்களுக்கு கொடுக்குறவங்க தான். அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். பட் ரேட்டு கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் செடிலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெம்லாம் நல்லாவே இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய பிளேஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நேச்சர் இது. மார்னிங் வைப்ரேஷன் தான் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.